நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்ஸ்கில் ப்ரோக்ராம்ல இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது சைபர் செக்யூரிட்டி. நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நிறைய டெக்னாலஜி வரும் போகும். ஆனா அந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தல நிலையா இருக்க போறது. ஏன் அப்படின்னா as long as you are going to be connected with technology, டெக்னாலஜியோட நம்ம கனெக்டடா இருக்கும் பொழுது நிறைய டெக்னாலஜி தரவுகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுது, டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டேட்டாக்களை பத்திரமா வச்சுக்கணும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் டெக்னாலஜியை பயன்படுத்தினா இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. சைபர் செக்யூரிட்டி பர்சனல் நிறைய தேவைப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பீங்க, நிறைய செக்யூரிட்டி த்ரெட்ஸ். இதை கிளிக் பண்ணிடாதீங்க, உங்கள் பணம் போயிடும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் காலி ஆகிடும், ஆதார் நம்பர் ஷேர் பண்ணால், இப்படி நிறைய அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் தான். அதுலேருந்து உங்களோட தரவுகளோ, பர்சனல் தரவுகளோ, கம்பெனியோட டேட்டாவோ, ஆர்கனைசேஷனோ, கவர்மெண்ட்டுடைய தரவுகளோ பாதுகாக்கணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி பர்சனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் சைபர் செக்யூரிட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாகுது. யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டி போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, சிஸ்டம் சைடு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, தாராளமாக இந்த படிப்பை தேடி படிக்கலாம். உதாரணத்துக்கு நான் எளிமையாக சைபர் செக்யூரிட்டி சொல்லணும்னா, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் ஒரு 3 நாள் வெளியூர் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வழக்கமாக போடுற போட்டோ விட 2-3 போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கதவுக்கு போட்டிருப்பீங்க, பின்வாசலுக்கு போட்டிருப்பீங்க, ஜன்னல்களை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் மல்டி லெவல் செக்யூரிட்டி. பர்சனல் டேட்டாவா இருக்கலாம், ஒன்று மொபைலில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாவா இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொபைலில் செக்யூரிட்டி கோட் போடுறீங்க. செக்யூரிட்டி கோட் போட்டால் தான் உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒருவேளை ஃபோட்டோவோ, உங்களோட கேமராவோ, உங்களோட ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா வேற யாரும், உங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்த முடியாது. இதை போல கம்பெனி லெவலில் நினைச்சு பாருங்க. கம்பெனி கிட்ட நிறைய டேட்டா வச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் டேட்டா வச்சிருப்பாங்க, முக்கியமான தகவல்களாக இருக்கும். மற்ற கம்பெனிக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள்லாம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த டேட்டாவை செக்யூர்டா நம்ம சிஸ்டத்துலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அல்கரிதம்ஸ் தேவை, செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் தேவை. அப்போ அதை எழுதக்கூடிய, அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் எழுதக்கூடிய ஆட்கள் தேவை. அதுக்கு பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், அல்கரிதம்ஸ். நிறைய பேசிக் அல்கரிதம்ஸ் இருக்கு. நீங்க முதல்ல என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் சைபர் டெக்ஸ்ட் அப்படின்னா, சைபர் தகவல் அப்படின்னா, இப்ப சாதாரண ஒரு ஐ லவ் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா, அந்த ஐ லவ் இந்தியா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐ லவ் இந்தியாவை டீகோடா மாத்தணும்னா அதை அப்படியே சைபர் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றாங்க. அந்த சைபர் டெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு புரியணும் அப்படின்னா, யாருக்கு புரியணுமோ அவருக்கு மட்டும்தான் புரியும். இப்ப நான் ஐ லவ் இந்தியான்னு ஐ எம் பர்சன் ஏ பிக்கு சொல்றேன் அப்படின்னா, பிக்கு தான் அந்த டெக்ஸ்ட் போய் சேரணும். இடையில உள்ளவங்க சிடி எல்லாம் அந்த டெக்ஸ்ட் தெரியக்கூடாது. அப்படின்னா அதை செக்யூர்டா அனுப்பணும். அனுப்பக்கூடிய அந்த செக்யூர் டெக்ஸ்ட்டுக்கு பேர் சைபர் டெக்ஸ்ட். அந்த சைபர் டெக்ஸ்ட் வந்து டீக்ரிப்ட் ஆகி யாருக்கு போகணும்? பிக்கு போகணும். இதுல இடையில சிடி எல்லாம் இந்த தகவல் பார்க்காம இருக்கணும்னா நான் செக்யூர்டா அனுப்பணும். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் நிறைய அல்கரிதம்ஸ் இருக்கு. அதனால நீங்க தேடி தேடி படிச்சீங்கன்னா அழகா எளிமையா தான் இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல மேத்தமெட்டிக்கல் லாஜிக் உள்ளவங்க நீங்க சைபர் செக்யூரிட்டி துறையில போகலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குன. ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோடர் மட்டும் கிடையாது, சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா போகலாம். as long as data is going to be there in the world, data security is going to be there. அதுல இன்னும் நிறைய எமர்ஜ் ஆயிட்டு வருது. உதாரணத்துக்கு நீங்க மொபைல் சார்ந்த சைபர் கிரைம்ஸ் நிறைய அதிகமாயிட்டு வருது. அதுக்கான பாதுகாப்பு. உதாரணத்துக்கு நீங்க லிங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அனுப்புறாங்க மலீஷியஸ்லி. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதுல உங்களோட நீங்க சில டேட்டா கேட்பாங்க. உதாரணத்துக்கு லேப்டாப் ஃப்ரீயா தர்றோம், உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுங்க, இந்த கம்பெனியோட 50ஆம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, அதனால உங்களுக்கு இதை தரோம். நம்மளும் ஆசைப்பட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட பேசிக் டேட்டாவை கொடுத்துரும். உங்களுக்கு லேப்டாப்பும் கிடைக்க போறதில்ல, ஒரு 2 GB டேட்டாவும் கிடைக்க போறதில்ல, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது எதுவும் கிடைக்க போறதில்ல. மாறா உங்களோட டேட்டாவை எல்லாமே எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்க் வெப்ல சில கம்பெனிகளுக்கு இன்னைக்கு நீங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸ்பாம் ஃபோல்டர் நிறைய உங்களுக்கு மொபைல்ல மெசேஜ் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து நம்மளோட நம்பர் கிடைக்குது, உங்களுக்கு கால்ஸ் வருது. இதெல்லாமே இந்த மாதிரி தகவல்கள் திருடுறது. இதுக்கு பேரு ஃபிஷிங். இப்போ இந்த ஃபிஷிங் மாதிரியான நெட்வொர்க் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நிறைய இருக்கு. மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியான சர்வீஸ் சரியான ஆட்களுக்கு கிடைக்கணும். உதாரணத்துக்கு என்னோட பாஸ்வேர்டு, என்னோட மொபைல் பேங்கிங் நான் அக்சஸ் பண்ணா என்னோட பேங்க் அக்கௌண்ட், என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எனக்கு அக்சஸ் பண்ணும். பட் குறுக்க ஒரு ஆள் பூந்து என்னோட பாஸ்வேர்டையோ அல்லது என்னோட தகவல்களை திருடி என்னோட பணத்தை கையாடல் பண்றாரு அப்படின்னா இது மேன் இன் த மிடில் அட்டாக். இது நான் சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய தகவல், எனக்கு கிடைக்க வேண்டிய டேட்டா கிடைக்காம போறது, இது பேரு டினைல் ஆஃப். இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ், பென்டிரைவ்ல வரக்கூடிய ட்ராஜன் ஹார்ஸ்ல இருந்து இன்னைக்கு வரக்கூடிய அட்வான்ஸ் டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். உங்களுக்கு பர்சனலா தனி நபருக்கும் அட்டாக்ஸ் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய அப்ளிகேஷன் மூலமா உங்க தகவல்கள் திருடுற ஃபிஷிங்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய கம்பெனிகள் வந்து டேட்டாவை திருடி மற்ற கம்பெனிகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட டேட்டாவை செக்யூர்டாக வச்சுக்கணும். அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர்கனைசேஷனுக்கான தகவல், உதாரணத்துக்கு ரயில்வே டேட்டா. இமேஜின் பண்ணி பாருங்க, ரயில்வேல இன்னைக்கு நிறைய புக்கிங் நடக்குது. ஒருவேளை அந்த டேட்டாவை யாராவது ஹேக் பண்ணி தகவல்களை மாத்துறாங்க அப்படின்னா ரயில்வே சிஸ்டம் வில் கொலாப்ஸ். இன்னைக்கு பேங்கிங்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு சர்வர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை யாராவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும், பேங்கிங்ல இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் போயிடும். அப்ப என்ன பண்ணும், அந்த பேங்கிங் டேட்டாவா இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனம், ரயில்வேஸ் போன்ற நிறுவனங்கள் டேட்டாவா இருக்கலாம், பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறது சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தாண்டி இன்னைக்கு இன்டர்நெட் செக்யூரிட்டி, இன்டர்நெட்ல இன்னைக்கு நிறைய தகவல்கள் பரிமாற்றம் நடக்குது. அப்ப இன்டர்நெட் செக்யூரிட்டி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்டை மற்ற நாடுகள் ஹேக் பண்ணி, மற்ற மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஹேக் பண்ணி அவங்களோட இமேஜோ அவங்களோட தகவல்களோ போட்டுருவாங்க. இன்னொன்று சொல்றாங்க, அடுத்த போரெல்லாம் வந்தா கூட சைபர் செக்யூரிட்டி போரா இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஒரு நாட்டை பாதுகாக்கணும், அதோட தரவுகளை அசைச்சு பார்த்துட்டா போதும், அந்த நாடே நிலை குலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அதனால டேட்டாவை தனிநபரோ, நிறுவனங்களோ, அரசுகளோ, அமைப்புகளோ பாதுகாக்கணும்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்றது போல இந்த ப்ரொஃபஷன்ல இட் இஸ் கோயிங் டு பி லாஸ்ட் லாங்கிங். பிக் டேட்டால இருந்து டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு. ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி போகலாம். டேட்டா சயின்ஸ்ல இருந்து அடுத்த இன்னொரு டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸை ஏஐ ஓவர் டேக் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜி மாறி மாறி வந்தா கூட சைபர் செக்யூரிட்டிக்கான தேவை வந்து இருந்துகிட்டே இருக்க போகுது. அதனால சைபர் செக்யூரிட்டி படிங்க, ஜாப்களை அள்ளிட்டு போங்க, உங்களோட ஃபியூச்சரை கட்டமைங்க. வாழ்த்துக்கள். அடுத்த செக்மெண்ட்ல நம்ம வந்து 5G, அதாவது டெலிகம்யூனிகேஷன் நிறைய டெக்னாலஜி இருக்கு. 1G to 5G, இந்த 5G டெக்னாலஜி பத்தி நம்ம பார்க்க போறோம்.